வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதி, புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, திருவள்ளுவர் வீதி மிகவும் குண்டும் குழியுமாக வாகன ஓட்டிகள் செல்வதற்கும் நடந்து செல்பவர்களுக்கும் பெரும் சிரமமாக இருந்து வந்த வீதியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இந்த பணிகள் துவங்குவதற்கு முன்பு மின்துறை மூலம் மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், மேலும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்து உள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் இன்று அப்பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது பணிகளை துவக்கி விரைவாகவும் வரும் மழை காலங்களுக்குள் முடித்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ், பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், நகராட்சி ஆய்வாளர் லக்ஷ்மணன், குடிநீர் வழங்குதல் பிரிவு ஆய்வாளர் கணேசன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேயின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, வைத்தியநாதன் MLA, முன்னாள் MLAக்கள் நீலகங்காதரன், விஜயவேணி, கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தலைவர் அமுதரசன், தயாளன், பிரபு, பன்னீர்செல்வம், புஷ்பராஜ், மோகன்ராஜ், மாநில காங்கிரஸ் பொது செயலாளர்கள் கருணாநிதி, தனுசு, இளையராஜா, வேல்முருகன், மோகன்தாஸ், சூசைராஜ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, விஜயகுமாரி, ஜெயலட்சுமி, பொன்னி சாந்தி, குமரன், புண்ணியமூர்த்தி, ராஜசேகர், வினோத், சீதாராமன், ஆறுமுகம், பரணி, சத்யா, கோபி, திருமலை, ராஜ்குமார், வீரமுத்து உட்பட காங்கிரசார் திரளாக இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதல்வர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூங்கொத்துகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், KSP ரமேஷ், சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதி அளிக்காமல் தொடர்ந்து புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் புறக்கணிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள கடைகளில் விளம்பர பலகைகளில் உரிமையாளர்களின் பெயரை எழுத வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. தொழில் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு. சிறுபான்மையினர் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயக நாட்டிற்கு ஏற்புடையது அல்ல. ஆனால் மத்திய அரசு இதில் வாய்மூடி மௌனமாக உள்ளது ஏன் என்று நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்ய காலதாமதம் ஆனதற்கு காரணம் என்ன? இதுவரை மத்திய அரசு ஒப்புதல் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நிலை நீடித்ததோ அதே நிலைதான் தற்பொழுதும் நீடித்து வருவதாக தெரிவித்த நாராயணசுவாமி, புதுச்சேரி அரசை மோடி அரசாங்கம் தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றது என்பதற்கு இது மிக பெரிய உதாரணம். புதுச்சேரியை புறக்கணிப்பதுதான் மோடியின், அமித்ஷாவின் கடமை என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டிய 66 திட்டங்களில் 32 திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது. மீதி திட்டங்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாராயணசுவாமி, ரங்கசாமி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்றார். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முதலமைச்சரின் பெயரை சொல்லி லட்சக்கணக்கில் கையூட்டு பெறுவதாக குற்றம் சாட்டிய நாராயணசுவாமி, லஞ்சம் வாங்குபவர்கள் யார் என்று தெரிந்தும் முதலமைச்சரும் ஆளுநரும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் இருந்து கடத்தி வரப்படும் கள்ளச்சாராயம் புதுச்சேரி வில்லியனூர் களித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் இறக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலம் சாராயத்தில் மிதக்கின்றது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று மறைந்த தெய்வ திரு சஞ்சீவி முன்னாள் தலைவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் புதுச்சேரி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மறைந்த தெய்வ திரு சஞ்சீவி முன்னாள் தலைவர் ராஷ்டிரிய ஜனதா தளம் புதுச்சேரி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கண்டமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன் அவர்களின் தலைமையில் மரப்பாலத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவில் ஊட்டச்சத்து உணவு குறித்த நாடு தழுவிய கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளன. இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்குள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர், இந்த கணக்கெடுப்பு மிக அவசியமானது. பள்ளி பருவத்தில் இருந்து மாணவர்கள் ஊட்டச்சத்து சாப்பிட்டால் நோய் நொடிகள் இன்றி வளமாக வாழ முடியும் என்றும், புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில்
காலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பால் பிஸ்கெட்டுடன் பழம் மற்றும் மாலையில் சிறுதானிய உணவுடன் சுண்டலும் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்படும். மானிய விலையில் சர்க்கரை, எண்ணெய், பருப்பு வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். அரிசிக்கான டெண்டர் விரைவில் கோரப்பட உள்ளது என்றும் கூறினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு பிறகு சொல்கிறேன் என பதிலளித்துள்ளார். சோகை நோய்கள்லாம் வருதுன்னா சத்து குறைவான காரணம் சோகை நோய். அப்போது அப்படி இருக்கும்போது ஒரு சத்தான உணவு தேவை. இப்போ நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு இந்த சத்தான உணவு நிறைய மக்களுடைய அந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அவங்க உணவு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஆய்வு தான் இந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் நடத்துது இந்த ஆய்வை. இப்போ நம்ம 2023 நடத்துகிறாங்க. ஒரு 24 மாநிலம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய யூனியன் பிரதேசம் புதுச்சேரி சேர்த்து மறுபடியும் ஒரு ஆய்வு சில மாநிலம் சேர்த்து நடத்திருக்காங்க. இதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கொரோனா நோய் வந்து கோவிட் வந்தது. இதுக்கு காரணம் முக்கியமான ஒரு காரணம் சத்து குறைவாக இருக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்றதை ஒரு ஆய்வு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல சத்தான உணவு சாப்பிட்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு இந்த சத்தான உணவு சாப்பிட்டு கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. அந்த நோய்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சத்தான உணவு சாப்பிட்டா ஒரு ஆர்வம் காட்டுறாங்க. இது எந்த அளவிற்கு நம்முடைய ஊட்டச்சத்து எப்படிப்பட்ட உணவு முறை பழக்க வழக்கங்கள் இருந்தால் அந்த ஊட்டச்சத்து மக்களுக்கு தேவை அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ 5 வயசு உள்ள குழந்தைங்க வரைக்கும் உள்ள குழந்தைங்க ஒரு மாதிரி சத்து உணவு கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு இதெல்லாம் வச்சு நெய்யெல்லாம் போட்டு சாதம் கொடுத்து பார்க்குறோம். அதே அந்த 5 வயசுக்கு மேலே உள்ள 10 வயசுக்குள்ள குழந்தைங்க அதுக்கு ஒரு மாதிரி உணவு. அதுக்கப்புறம் இளம் வளர்கிற பிள்ளைங்க, அந்த வளர்கிற பிள்ளைங்களுக்கு அதுக்கு தேவையான சத்து, அந்த உடம்புக்கு தேவையான சத்து. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீரை, காய்கறி, கீரை இது மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு, அந்த சத்து உணவு என்ன இருக்குது அது மாதிரி சாப்பிடுது. அசைவத்தில் வந்து ஒரு மீன், கறி, கோழி இது மாதிரி உணவு, முட்டை இது மாதிரி எடுத்துக்கிறது. இது மாதிரி அந்தந்த சத்து தேவையான சத்து உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவை அது நம்ம மக்களுக்கு கிடைக்கிறதா, அப்போ எந்த அளவுக்கு அந்த சோதனை நோயெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க, நல்ல ஊட்டச்சத்து மூலமாக எப்படி அந்த கிடைக்கிறது என்பது ஒரு ஆய்வு. இதில் யாராவது நம்முடைய சுகாதாரத்துறை மற்ற இவங்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய நலத்துறை இதை சேர்ந்து இந்த ஆய்வு எழுதுகிறாங்க. இந்த ஆய்வில் நம்ம இருந்தது ஒரு குழுவாக பிரித்து மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அந்த டெக்னீஷியன் சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆய்வு மக்களுக்கு சேர்ந்து கேட்டு தினமும் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவஞ்சலி விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவஞ்சலி விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சிவாஜி கணேசன் அவர்களின் நினைவஞ்சலி விழாவில் தலைவர் கமலக்கண்ணன், ராதாகிருஷ்ணன் ரெட்டியார், திருவேங்கடம், ஜோதிகுமார், ராஜி, புல்லட் ராஜி, முருகன் மற்றும் சுந்தர்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பென்சில், பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்கள் மற்றும் வயது முதிர்ந்த முதியவர்களுக்கு போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள், சிவாஜி மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் அழைப்பு. புதுச்சேரி தற்பொழுது மக்களுக்காக பணியாற்றும் நல்ல தலைவர்களை இழந்து வெற்றிடமாக தலைமை இல்லாமல் உயிரற்ற உடலாக காட்சியளிக்கின்றது. நல்ல தலைவருக்காக புதுச்சேரி மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களின் ஏக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே தகுதி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உள்ளது.
புதுவையில் தற்பொழுதைய மோசமான அரசியல் நிலை நீடித்தால் புதுச்சேரி மக்களையும் வருங்கால சந்ததியினரையும் யார் காப்பாற்றுவது? அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம். இது மற்ற கட்சிகளைப் போல் தலைமையிடத்தில் அனுமதி பெற காத்து கிடக்கவோ, தவறான கூட்டணியை ஏற்படுத்தி மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடும் கட்சியோ அல்ல. மக்கள் நலனுக்காக, வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த கீழூர் கிராமத்தில் உருவாக்கப்பட்டதுதான் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசியலில் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களுக்கு பிறகு கண்ணன் அவர்களையும், அதற்கு அடுத்து என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீதும் மக்கள் நம்பிக்கையும் அன்பும் கொண்டனர். அவரும் ஆரம்பத்தில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட்டதை மறுக்க முடியாது. ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இரட்டை எஞ்சின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறி வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஆட்சி பீடம் ஏறியதும் தனது சுயநலத்திற்காக மக்கள் நலனை மறந்து மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் செயல்பட்டதால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டினர். இதனால் மக்களின் செல்வாக்கை ரங்கசாமி இழந்தார். இந்த தேர்தலுக்கு பிறகு பிஜேபி மற்றும் என்ஆர் காங்கிரஸை அடுத்த கட்ட தலைவர்கள் தொண்டர்களிடையே ஏமாற்றமும் மாற்று கருத்தும் உருவாகியுள்ளது. அதேபோன்று எதிர்க்கட்சிகளிடமும் மனமாற்றமும், வெளியில் சொல்ல முடியாத மனக்குமுறல்களும் ஏமாற்றமும் உள்ளது. தற்பொழுது புதுச்சேரி அரசியலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. அதை நிரப்ப நாங்கள் தயாராக உள்ளோம். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மக்களுக்காக பணியாற்ற பூனைக்கு மணி கட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான மக்கள் முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கின்றது என்றும், புதுவையில் ஜனநாயகம் தழைத்தோங்க அதற்கு உறுதுணையாக உண்மையான ஜனநாயகத்தை விரும்பும் மாற்றுக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நண்பர்களை அடுத்த தலைவர்கள், தொண்டர்கள் மக்கள் நலன் கருதி புதுச்சேரி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கழகத்தின் சேர்மன் என்ற முறையில் அன்புடன் அழைத்து மகிழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம். உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டம் சாலை விரிவாக்கம். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது வேண்டுகோள் விடுத்திருந்தனர். தாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு வந்த பிறகு எங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு விடியல் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் கோரிக்கையினை ஏற்ற திமுக வேட்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் மக்களின் ஆதரவுடன் அமோக வெற்றி பெற்றார். அந்த வெற்றிக்கு பிறகு உடையார் தோட்டம் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்டார். ஆனால் அந்த சாலை அமைக்க வேண்டிய இடம் பொறியாளர் இருதயராஜ் என்பவருக்கு சொந்தமான இடமும் அந்த காரணத்தினால் சாலை அமைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. உடனடியாக இடத்தின் உரிமையாளர் இருதயராஜ் அவர்களை சந்தித்து சாலை அமைக்க இடம் வேண்டினார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் கோரிக்கையினை ஏற்ற இடத்தின் உரிமையாளர் சாலை அமைத்திட இடமளித்தார். அதன் காரணமாக சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் வைத்த உடையார் தோட்டம் மக்களின் கோரிக்கையினை சில மாதங்களிலேயே மக்களின் துயர்களை களைந்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றிக்கு முன் அளித்த வாக்குறுதியினை அப்பொழுதே நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அப்பகுதியில் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக கழிவுநீர் தேக்க தொட்டிகள் அமைத்து கொடுத்தார். மேலும் தெருக்களில் மின் விளக்குகள் அமைத்து கொடுத்தார். பல வீடுகளுக்கு மனைப்பட்டா வழங்கியும் ஏற்பாடு செய்தார். சாலை அமைக்கவும் விரிவாக்கம் செய்யவும் மேற்கொள்ளும் பொழுது ஏற்பட்ட இடர்பாடுகளை களைவதற்கும் பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டார். சாலை அமைக்க தடையாக குறுக்கே அமைந்து இருந்த டெலிபோன் கம்பத்தை அகற்றிடவும் ஏற்பாடுகளை செய்தார். தடையாக இருந்த சிமெண்ட் கட்டைகளை உடைத்தும் சாலை விரிவாக்கத்திற்கு ஏற்பாடுகளை செய்தார்.
இப்பணிகள் சிறப்பான முறையில் நடைபெற பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இவ்வளவு முயற்சிக்கு பின் இந்த சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் பரமானந்தம் அவர்களுடன் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். வெகு விரைவில் சாலை விரிவாக்கம் முடிந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுமக்களிடம் கூறினார். அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் பக்தவக்ஷலம், சதீஷ், மோரிஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மறைந்த முன்னாள் எம்பி கண்ணன் அவர்களுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இரங்கல் குறிப்பு வாசித்து இரங்கல் தெரிவித்த துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் துணை ஜனாதிபதி வாசித்த இரங்கல் செய்தியில் 2023 நவம்பர் 5ஆம் தேதியன்று இந்த அவையின் முன்னாள் உறுப்பினராக இருந்த கண்ணன் இயற்கை எய்தினார். அவர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த அவையின் உறுப்பினராக இருந்தார். 20/8/1949 அன்று புதுச்சேரியில் பிறந்த பா. கண்ணன் மிகவும் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 1985, 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் 1991 மற்றும் 1996 ஆண்டுகளில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் சபாநாயகராகவும் புதுச்சேரி அரசின் அமைச்சராகவும் பணியாற்றினார். இந்திய நாடு புதுச்சேரி மாநிலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவராகவும் அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராகவும் திறமையான நிர்வாகியாகவும் இருந்த ஒருவரை இழந்துள்ளது. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. பா. கண்ணன் அவர்கள் மறைவிற்கு இந்த அவை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றது என்று துணை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற பேரவையில் தனது தந்தையும் முன்னாள் எம்பியுமான பா. கண்ணனின் துணை ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்ததற்கு என் சார்பாகவும் எனது குடும்பத்தினர் மற்றும் பா. கண்ணனின் ஆதரவாளர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு ராகுகால சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பொதுமக்களின் தீரா கடன் பிரச்சனைகள், மனக்கவலைகள், வழக்கு விவாதங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற வேண்டி பூஜைகள் நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. கட்டிக்கலாம் முடியும். அது மணி அபிஷேகம் ஆகுது. சரிங்க போகுது எடுக்க மாட்டான்பா.
வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையம் பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு கருமாதி கொட்டகையை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் வீரக்கண்ணு, ராமஜெயம், பழனி, தங்க கதிர்வேல், சந்தோஷ், ஆனந்த், மனோ, சக்திவேல், பவானி, மாஸ்லாமணி, மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசுவாமி, தர்மராஜ், அவை தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொழிலாளர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சரவணன், காளி, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, அக்பர் அலி, மில்ட்ரி முருகன், அருள்மணி, மோகன், கார்த்திகேயன், கோவிந்தசுவாமி, நடராஜன், ஹரி, பாலகுரு, ரகு, சந்தோஷ், அசார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் கறவை மாடுகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறியும் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறை மூலம் மேட்டுப்பாளையம் கால்நடை மருந்தகத்திற்கு உட்பட்ட தருமபுரி பகுதியில் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் குமாரவேல் அவர்கள் கலந்து கொண்டு சினை பிடிக்காத மாடுகளை பரிசோதித்து சிகிச்சை அளித்தார். இந்த ஒருநாள் சிறப்பு முகாமிற்கு பகுதி கால்நடை மருத்துவர் ராணி அவர்கள் முன்னிலை வகித்தார். கால்நடை மருத்துவர் சத்யபிரபா முகாமில் கலந்து கொண்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்து சினை பிடிப்பதற்கான தாது உப்புக்களை வழங்கினார். இந்த முகாமிற்கு 80க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சிகிச்சை முகாமில் ஏற்பாடுகளை மேட்டுப்பாளையம் கால்நடை மருந்தக ஊழியர்கள் ராஜசேகர் மற்றும் கனகசபை செய்திருந்தனர். மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் கறவை மாடுகளுக்கான மலட்டுத்தன்மையை கண்டறியும் சிறப்பு சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன், சிவன், விநாயக பெருமான், முருகப் பெருமான் சுவாமி வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று 7ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு சிவன், ஏழை மாரியம்மன், விநாயகர், பெருமாள், முருகப்பெருமான் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் விஸ்வநாதன், பாஸ்கர், அறிவழகன், ரவி, புகழேந்தி மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மத்திய குடிமை பணிக்கான தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை செயலகம் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள், இளைஞர்கள் மத்திய குடிமை பணிக்காக தேர்வில் பங்கேற்கின்றனர். இந்த தேர்வானது 3 நிலைகளில் நடத்தப்படுகின்றது. அவற்றில் முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வான முதன்மை தேர்வுக்கு தங்களை தயார் செய்யும் பொழுது அதற்கு நிறைய புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தங்களை தேர்விற்கு தயார் செய்கின்றனர். அதே சமயம் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஆகையால் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் பொருளாதார சிரமங்களை போக்கும் வகையில் முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 30,000 உதவித்தொகையும் மற்றும் 3ஆம் நிலை தேர்வுக்கான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடிமை பணி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்காக அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி தமது மாநிலத்தில் இருந்து பல மத்திய அதிகாரிகளை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திட வேண்டும் என்று தலைமை செயலகம் நலம் மற்றும் குடிமை பொருள் துறை செயலாளர் முத்தம்மா IAS மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 14,46,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் வில்லியனூர் சார்பில் திருக்காஞ்சி கோவிலில் தோட்டக்கலை பயிர்களான வாழை, பப்பாளி, எலுமிச்சை மற்றும் முருங்கை போன்றவற்றை ஊக்குவித்தல் குறித்த ஒரு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி அவர்கள் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியை வில்லியனூர் கோட்டம் துணை வேளாண் இயக்குனர் அமர்ஜோதி மற்றும் தினகரன் அவர்கள் நோக்க உரையாற்றினார். வில்லியனூர் கோட்டம் இணை வேளாண் இயக்குனர் சிவசண்முகம் தலைமை தாங்கி பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்றுவதற்காக பண்டித வேளாண் கல்லூரியில் இருந்து தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் சாந்தி மற்றும் கலவை வேளாண் கல்லூரியில் நோயியல் துறை பேராசிரியர் ரத்தன சபாபதி அவர்கள் தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி மற்றும் அதனை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்த விரிவாக விளக்கம் கூறினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்காஞ்சி, அரியூர் மற்றும் ஒதியம்பட்டு உழவர் உதவி இயக்கத்தை சார்ந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அரியூர் வேளாண் அலுவலர் சத்தியம் நன்றி உரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆத்மா திட்ட மேலாளர் ரமேஷ், வில்லியனூர் உழவர் உதவியாக உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் உழவர் உதவியாக களப்பணியாளர்கள் சவுந்தரராஜன், ஆறுமுகம், சேகர், கருணாகரன், அன்பழகன், ஜெயராமன், ராமர் மற்றும் குமார் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம், TN பாளையம் பகுதியில் 100 நாள் வேலை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் TN பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள்
அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை ரூபாய் 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ரூபாய் 5.37 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10.92 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமாரன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல், ஞானசேகர், சிவக்குமார், வாழ்மணி, சகாயராஜ், குப்புசாமி, டிஎன் பாளையம் பகுதி கூட்டுறவு சங்க தலைவர் கிரிகரன், முன்னாள் கவுன்சிலர் வீரசெல்வம், தர்மன், கிருஷ்ணராஜ், மாயகிருஷ்ணன், ஜெயமூர்த்தி, குமாரசெல்வம், ஜீவா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனவர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு விபூதி சித்த தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன் வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். சிவாய நம. ஆடி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீசக்கர ராஜகாளிய அம்மனுடைய ஆலயத்தில் ராஜகருப்பருடைய காவலில் மிகப்பெரிய மகாயாகம் நடந்துகிட்ருக்கு. மக்கள் பல்வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு வேண்டுதலை தெய்வத்துக்கிட்ட முறை வைக்கிறாங்க. இதை ஏற்று அவங்களுக்கு நல்வழி காட்டி மக்களை வழிநடத்துறது எங்களுடைய கடமை. தர்ம சபை சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவோம். அதர்மத்துக்கு எதிர்ப்பானவங்க நாங்கள். அதனால் அதர்மிகள் இந்த எல்லைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது. ஊர் செழிப்பாக இருக்கணும்னா ஊர் தெய்வங்கள் செழிப்பாக இருக்கணும், எல்லை தெய்வங்கள் செழிப்பாக இருக்கணும். அதனால் இந்த ஆடி மாதம் குலதெய்வங்களுக்கும் எல்லையில் உள்ள தெய்வங்களுக்கும் ஊர் தெய்வங்களுக்கும் சிறப்பான முறையில் பூஜைகளை செஞ்சு அவங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கணும். நம்ம சந்தோஷமாக வாழணும்னா இயற்கை சந்தோஷமாக இருக்கணும். இயற்கைக்கு தேவையானது 5 பஞ்சபூதமும் சமநிலையில் இருக்கணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், பஞ்சம் வருது, எல்லாமே நிலைகள் மாறி நிற்குது. இதுக்கு காரணம் நாம் செய்யக்கூடிய அதர்மம் தான். மனிதன் செய்யக்கூடிய அதர்மத்தால் இது எல்லாமே நிலை மாறிடுச்சு. அதனால் மரங்களை நாம் நடவு செய்யணும், மழையை வர வைக்கணும், தர்மம் செய்யணும், அன்னதானம் செய்யணும், நல்லதை நினைக்கணும், எண்ணத்தில் நல்லதை செய்யணும். மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுது, மரக்கன்றுகள் வழங்கப்படுது, நம்ம சபையில் விதைகள் வழங்கப்படுது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காத்து நிற்க வேண்டிய பொறுப்பு அண்ணாமலையாரும் என்னுடைய பொறுப்பு. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சிறப்புற வாழ்வது தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. மக்களா ராஜயோகமாக இருக்கணும். சந்தோஷம் மக்களா, சந்தோஷம் மக்களே. எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். நோனாங்குப்பம் அரசு பள்ளி மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நோனாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாணவி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் வளர்மதி. இவர் கடந்த சனிக்கிழமையன்று தனது வகுப்பில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவியை வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்ததை கண்டித்ததுடன் கடுமையாக அடித்து தாக்கியுள்ளார். இதனால் பாதிப்படைந்த மாணவி தனது வீட்டிற்கு சென்று பெற்றோரிடத்தில் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதில் தனது வகுப்பு ஆசிரியை தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தலைமை ஆசிரியரிடம் சென்று இது தொடர்பாக முறையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து மாணவியரின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பெயரில் காவல்துறையினர் பள்ளிக்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது தலைமை ஆசிரியர் இது தொடர்பாக கல்வித்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பெயரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி கூறியுள்ளார். இதனை அடுத்து காவல்துறையினர் மாணவியின் உறவினருக்கு சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இங்க பாருங்க மேடம் விபி மேடம் இங்க தான் விபி மேடம் அடிச்சது அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா நாங்க போய் கழுத்து என்னையே திட்டுறாங்க. மேடமே திட்டுறாங்க. பரவாயில்ல இந்த புள்ளைய போட்டு அடிச்சு நெஞ்சு வலி வந்துருச்சு. நீங்க கொண்டு போய் ஜிஹெச்ல சேர்த்து எஃப்ஐஆர் போடுங்க. மேலே தப்பு போங்க. நீங்க வீடியோ எடுங்க. நீங்க போனீங்கன்னா சரியா வராது. இல்ல சார் அவங்கள பத்தி இவங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. ஹலோ அம்மா அந்த டீ முதுகுல மூச்சை விட முடியல. சரி நீ கத்துறது மேல நிறுத்து. கத்துறது நிறுத்து. அந்த பிள்ளைங்க யாரு